ராகவா விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை சட்டசபையில் நாளை பட்ஜெட் தாக்கல். முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்கிறார். புதுவையை மத்திய அரசு வஞ்சிப்பதாக கூறி சட்டசபையில் வாக்குவாதம். காங்கிரஸ் திமுக வெளிநடப்பு. புதுவையில் கனமழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். ரவுடி ஐயப்பன் கொலையில் 15 பேரிடம் விசாரணை. 2 பேர் சிக்கியதாக தகவல். இனி விரிவான செய்திகள். புதுவை சட்டசபையில் நாளை முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட் தாக்கல் செய்கிறார். புதுச்சேரி சட்டசபையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் கவர்னர் உரையுடன் நேற்று தொடங்கியது. இன்று 2வது நாளாக கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் நடந்தது. இதில் உறுப்பினர்கள் பங்கேற்று தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து நாளை சட்டசபையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. நிதி பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். 2025-26 ஆண்டிற்கான பட்ஜெட் தொகை 13,600 கோடியாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கவர்னர் உரையில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருப்பதால் முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படாது. இடைக்கால பட்ஜெட் தான் தாக்கல் செய்யப்படும். இதனால் தேர்தலுக்கு முந்தைய பட்ஜெட் என்பதால் பல்வேறு சலுகைகள், மக்கள் நலத்திட்டங்கள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பட்ஜெட் குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், திருமுருகன், சாய் சரவணன்குமார், தலைமை செயலர் சரத் சௌகான், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், அரசு செயலர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் அரசு துறைகளுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதி, புதிய திட்டங்கள், அரசு காலி பணியிடங்களை நிரப்புவது, பெண்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகையை உயர்த்துவது ஆகியவை குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. புதுவையை மத்திய அரசு வஞ்சிப்பதாக கோரி திமுக, காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவையை விட்டு வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி சட்டசபையில் இன்று கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது உறுப்பினர்கள் பேசினர். இதில் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பேசும்போது, புயல் நிவாரணமாக அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் 5,000 வழங்கப்பட்டதாகவும், இது அரசு ஊழியர்கள், வசதி படைத்தவர்கள் என அனைவருக்கும் வழங்கப்பட்டது. இது சராசரியாக ஓட்டுக்கு காசு கொடுப்பது போல இருந்ததாக தெரிவித்தார். அப்போது எதிர்க்கட்சி தலைவர் சிவா குறுக்கிட்டு, பாதிப்பு குறித்து கணக்கெடுப்பு நடப்பதாக அரசு அறிவித்தது, ஆனால் கணக்கெடுக்கும் பணி நடப்பதாக தெரியவில்லை என்றார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணம் கொடுப்பதாகவும் தெரியவில்லை என்றும் அவர் கூறினார். தொடர்ந்து திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், கென்னடி, சம்பத், நாக தியாகராஜன், செந்தில்குமார், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், ரமேஷ் பரம்பத், சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் PR சிவா, நேரு ஆகியோரும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மழை நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். அப்போது அமைச்சர் தேனி ஜெயக்குமார் குறுக்கிட்டு, கடலூர், விழுப்புரத்திற்கு மழை பெய்யவில்லையா, புதுவைக்கு மட்டும்தான் மழை பெய்ததா என்று கேள்வி எழுப்பினார். அப்போது எதிர்க்கட்சி தலைவர் சிவா, இதுபோல பேசினால் என்ன செய்வது, நம் மாநிலம், நம் மக்கள் என நாங்கள் பேசுகிறோம் என்றார். அப்போது குறுக்கிட்ட சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம், மத்திய அரசிடம் 761 கோடி ரூபாய் நிவாரணமாக கேட்டீர்கள், ஆனால் 61 கோடி தான் மத்திய அரசு வழங்கியதோ, நீங்கள் நிவாரணமாகவே 210 கோடி வழங்கியுள்ளீர்கள் என்றார். எதிர்க்கட்சி தலைவர் சிவா குறுக்கிட்டு, இரட்டை என்ஜின் ஆட்சி என்று கூறினீர்கள், ஆனால் பணம் ஏன் வரவில்லை என்று கேள்வி எழுப்பினார். அப்போது சபாநாயகர் இருக்கையில் இருந்த ராஜவேலு அவரவர் கருத்தை அவரவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் கூறுமாறு தெரிவித்தார். அமைச்சர் லட்சுமி நாராயணன் குறுக்கிட்டு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி தரவில்லை என்று கூறவில்லையே, கணக்கெடுப்பு நடந்து வருகிறது என்றும், கணக்கெடுப்பிற்கு பின் பணம் கொடுப்பார்கள் என்றும் அவர் கூறினார். அப்போது எதிர்க்கட்சி தலைவர் சிவா புதுவையை மத்திய அரசு வஞ்சிப்பதாக கூறினார். இதற்கு பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், ஜான்குமார், ரிச்சர்ட், வெங்கடேசன், ராமலிங்கம், அசோக் பாபு ஆகியோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். திமுக, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஆதரவாக சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்களும் பேசினர். இதனால் சபையில் சிறிது நேரம் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டதா. இதனைத் தொடர்ந்து மத்திய அரசு புதுவையை வஞ்சிப்பதாக கூறி திமுக, காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். புதுவையில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் வெயிலின் உக்கிரம் அதிகரிக்க தொடங்கியதா. மதிய வேளைகளில் வெயில் சுட்டெரிக்கிறதா. பகல் பொழுதுகளில் மக்கள் நடமாடவே அச்சப்படும் சூழ்நிலை உள்ளதா. இதற்கிடையே வானிலை மையம் வெப்ப அலை வீசும் என்று எச்சரிக்கை விடுத்திருந்ததா. இந்நிலையில் இன்று திடீரென்று ஒட்டுமொத்த வானிலையும் மாறியதா. அதிகாலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் இருண்டு காணப்பட்டதா. லேசான மழையும் பெய்ததா. இதனால் குளிர்ச்சியான சூழல் நிலவியதா. இது புதுச்சேரி மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியதா. இதனிடையே பூமத்திய ரேகையொட்டி வடகிழக்கு இந்திய பெருங்கடல், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலை ஏற்பட்டுள்ளதால் தமிழகம், புதுச்சேரி கடலோர பகுதிகளில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
மேலும் சில மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்டுள்ளது. இதனால் புதுச்சேரி வானிலையிலும் திடீர் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. ரவுடி ஐயப்பன் கொலை வழக்கில் 15 பேரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. புதுவை மாநிலத்தை சேர்ந்தவர் ஐயப்பன். பிரபல ரவுடியான இவர் நேற்று திருவண்ணாமலை அடுத்த நீலாந்தங்கல் கிராமத்தில் மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இது குறித்து வேட்டவலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இது சம்பந்தமாக புதுச்சேரி, விழுப்புரத்தை சேர்ந்த 15 பேரை பிடித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறில் இந்த கொலை நடந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. கொலை சம்பவத்திற்கான காரணம் என்ன, கொலையாளிகள் யார், புதுச்சேரியை சேர்ந்த ரவுடியன் திருவண்ணாமலை அருகே உள்ள ஒரு கிராமத்திற்கு வந்தார் என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த கொலை சம்பவம் நடந்த ஏரி பகுதியில் இரவு நேரங்களில் சூதாட்டம் நடைபெறுவதாகவும், இந்த சூதாட்டத்தில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களில் இருந்து வரும் நபர்கள் ஈடுபடுவதாகவும் அந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். புதுரை வண்ணார் விடுதலை இயக்கம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்க வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. புதுரை வண்ணார் விடுதலை இயக்கம் புதுச்சேரி மாநில தலித், பழங்குடியினர் மற்றும் பொதுநல அமைப்புகள் சார்பில் சாதி சான்றிதழ் வழங்க மறுப்பதை கண்டித்தும், நலத்திட்ட உதவி வழங்குவதில் புறக்கணிப்பதாகவும், கேஸ் மற்றும் சலவை பெட்டி வழங்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தியும் தலைமை செயலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி புதுவை மாநில தலைவர் தெய்வநீதி தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் ரங்கப்பிள்ளை வீதி சந்திப்பில் ஒன்று கூடினர். அங்கிருந்து அவர்கள் பேரணியாக புறப்பட்டு முக்கிய சாலைகள் வழியாக மாதா கோவில் அருகே வந்தனர். அப்போது அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். அங்கு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் சலவை பெட்டிகளை தூக்கி எறிந்தனர். இதனையடுத்து தலைமை செயலகத்தை முற்றுகையிட மேற்கொண்டு செல்ல முயன்ற அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனையடுத்து 29 பெண்கள் உட்பட 60 பேரை போலீசார் கைது செய்தனர். மும்பை தனியார் கப்பல் நிறுவன உரிமையாளரை கண்டித்து புதுவையில் மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். மும்பை தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான கப்பல் புதுச்சேரி கடல் பகுதியில் கடலில் மணல் அள்ளும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. கடந்த 27ஆம் தேதி மணல் அள்ளும் பணியின் போது முகத்துவாரத்தில் கப்பல் தரை தட்டியதால் கப்பலின் உதிரி பாகங்கள் சேதமடைந்து உடைந்து கடலில் விழுந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் கடலில் விழுந்த உதிரி பாகங்களை கப்பல் நிறுவனத்தின் ஊழியர்கள் அகற்றாமல் சென்றுள்ளனர். இது குறித்து அறியாத புதுச்சேரி மீனவர்கள் விசைப்படகு கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அப்போது முகத்வார பகுதியை கடக்கும் போது படகுகள் சேதமடைந்து தொடர்ந்து 10க்கும் மேற்பட்ட படகுகள் சேதமடையவே சந்தேகமடைந்த மீனவர்கள் முகத்வார பகுதிக்கு சென்று பார்த்துள்ளனர். அப்போதுதான் மணல் அள்ளும் கப்பலின் உதிரி பாகங்கள் முகத்வார பகுதியில் சிக்கி இருந்தது தெரிய வந்ததா. இந்நிலையில் உதிரி பாகங்களை அகற்றாத மும்பை கப்பல் நிறுவனத்தின் உரிமையாளரை கண்டித்தும், சேதமடைந்த படகுகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வலியுறுத்தியும் மீனவர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் மீன்பிடி தொழிலுக்கு செல்லாமல் 300க்கும் மேற்பட்ட படகுகள் தேங்காய்திட்டு துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. புதுவையில் வருகின்ற 14ஆம் தேதி மாசிமக தீர்த்தவாரி நடைபெறுகிறது. இதில் பங்கேற்க மயிலமுருகர், தீவனூர் பொய்யாமொழி விநாயகர், செஞ்சி ரங்கநாதர் ஆகிய உற்சவ மூர்த்திகள் வருகின்றனர். இதேபோல திண்டிவனம் நல்லியக்கோடா நகர் அலமேர் மங்கா சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் தீர்த்தவாரியில் பங்கேற்கிறார். வருகின்ற 13ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு சுவாமிகளுக்கு 100 அடி சாலை சிருங்கேரி மடம் சாரதாம்பாள் கோவிலில் வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இரவு வடமுகத்து வகுப்பு செட்டியார் திருமண மண்டபத்தில் தங்கும் சுவாமிகள் மறுநாள் 14ஆம் தேதி காலை 7 மணிக்கு வைத்திக்குப்பம் கடல் தீர்த்தவாரியில் எழுந்தருள்கிறார். மாலை 3 மணிக்கு மீண்டும் வடமுகத்து வகுப்பு செட்டியார் மண்டபத்திற்கு திரும்புகிறார். அன்றிரவு 7 மணி முதல் 8 மணிக்குள் ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுகிறது. மறுநாள் 15ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு சிறப்பு திருக்கல்யாண வைபவம் நடைபெறுகிறது. அன்று மாலை வீதி உலா நடைபெறுகிறது. பின்னர் 16ஆம் தேதி மகா சுதர்சன ஹோமம் நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகளை அலர்மேல் மங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் மாசிமக கடல் தீர்த்தவாரி கமிட்டி கௌரவ தலைவர் வெங்கடேச ராமானுஜர், தலைவர் தேவநாதன், நிர்வாகிகள் ராதாகிருஷ்ணன், வெங்கடேஜபதி உள்ளிட்டோர் செய்து வருகின்றனர். ஹோலி பண்டிகையை முன்னிட்டு ஜிப்மர் மருத்துவமனையின் புறநோயாளிகள் பிரிவு வரும் 14ஆம் தேதி இயங்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் ஜிப்மர் மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி இயங்கி வருகிறது. மத்திய அரசின் தன்னாட்சி பெற்ற இந்த மருத்துவமனையில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வருகை தந்து தங்களது நோய்களுக்கு சிகிச்சை பெற்று செல்கின்றனர். தினந்தோறும் காலை புறநோயாளிகள் பிரிவு மூலம் பல்வேறு நோயாளிகள் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் வரும் 14ஆம் தேதி ஹோலி பண்டிகை நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி 14ஆம் தேதி புறநோயாளிகள் பிரிவு இயங்காது என்றும், அதனால் நோயாளிகள் வந்து சிரமப்பட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் அவசர சிகிச்சைகள் உள்ளிட்ட அனைத்து பிரிவு சிகிச்சைகளும் இயங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மனிதம் திரைப்படத்தின் சிறப்பு காட்சிகள் புதுவையில் திரையிடப்பட்டு வருகிறது. தேசிய விருது பெற்ற ஸ்ரீகாந்த் தேவா இசையில் உருவாகும் மனிதம் உண்மையான உறவு நட்புகளை வெளிச்சம் போட்டு காட்டும் திரைப்படமாக அமைந்ததால் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்நிலையில் மனிதம் திரைப்படத்தை காண வரும் ரசிகர்களுக்கு தங்க நாணயம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசாக வழங்கப்பட்டது. மனிதம் திரைப்படத்தை பல்வேறு தரப்பினருக்கு சிறப்பு காட்சியாக காண்பிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி புதுச்சேரியில் உள்ள சமூக அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்குனர் ராஜா தலைமையில் மனிதம் திரைப்படத்தை முருகா திரையரங்கில் கண்டு களித்தனர். மனிதம் திரைப்படத்திற்கு அனைவரும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. கலாம் விதைகளின் விருட்சம் சார்பில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு சிறந்த கல்லூரிக்கான விருது, சாதனை பெண்மணி விருது, மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா என்ற முப்பெரும் விழா நடைபெற்றது. கலாம் விதைகளின் விருட்சகம் சமூக இயக்கத்தின் நிறுவனர் ராஜா முன்னிலை வகித்தார். தெய்வானை அம்மாள் மகளிர் கல்லூரியின் பேராசிரியர் ராஜேஸ்வரி வரவேற்புரையாற்றினார். முதல் துளிர் சொசைட்டி தலைவர் வாசுகி ஸ்ரீராமமூர்த்தி, இயற்கை ஆர்வலர் ஹேமலதா, ஜவஹர் துரோணா உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சௌந்தரி, தேங்காய்திட்டு அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் விஜயா, சமூக ஆர்வலர் மலர்வாணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழுப்புரம் தெய்வானை அம்மாள் மகளிர் கல்லூரி முதல்வர் அகிலா வாழ்த்துரை வழங்கினார். நிகழ்ச்சியில் சிறந்த கல்விக்கான சேவையை பாராட்டி தெய்வானை அம்மாள் மகளிர் கல்லூரிக்கு கல்விசார் பன்னோக்கு விருது வழங்கப்பட்டது. இதில் எழில் சோலைவனம், எழில் மாசிலாமணி, வீரத்தாய், சூடாமணி சமூகம் டிரஸ்ட், மணிமேகலை ஆகியோருக்கு சாதனை பெண்மணி விருதுகள் வழங்கப்பட்டது. மேலும் மகளிர் தினத்தை முன்னிட்டு கல்லூரியில் இந்திய திருநாட்டின் எதிர்கால சாதனை பெண்கள் என்ற தலைப்பில் நடத்தப்பட்ட போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் கேடயம் வழங்கப்பட்டது. புதுவை ஈசிஆரில் யூனிட்டி பார்க்கை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி ஓஷன் ஸ்டோரி குரூப் சார்பில் யூனிட்டி பார்க் கருவடிக்குப்பம் ஈசிஆர் சாலை அருகே புதியதாக தொடங்கப்பட்டுள்ளது. மேலாண் இயக்குனர் ராஜச்சந்திர வரவேற்புரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு யூனிட்டி பார்க்கை திறந்து வைத்து பார்வையிட்டார். இந்த யூனிட்டி பார்க்குள்ளே அமைக்கப்பட்டுள்ள ஃபுட் கோர்ட்டை பார்வையிட்டு முதலமைச்சர் அங்கு அமைக்கப்பட்டிருந்த கிரிக்கெட் வலை விளையாட்டு திடலையும் திறந்து வைத்து கிரிக்கெட் விளையாடினார். விழாவில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், சாய் ஜே சரவணன்குமார், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், ஜான்குமார் மற்றும் தொழிலதிபர்கள் யூனிட்டி பார்க் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு ராஜச்சந்திரவிற்கு வாழ்த்து தெரிவித்தனர். இந்த யூனிட்டி பார்க்கின் உள்ளே குழந்தைகளுக்கான விளையாட்டு திடல், ஃபுட் கோர்ட், கிஃப்ட் ஷாப், சலூன் மற்றும் நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான இடம், ஜிம் மற்றும் குழந்தைகளுக்கான பல்வேறு விளையாட்டு அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே உள்ள சின்னபாபு சமுத்திரம் என்ற கிராமத்தில் ஸ்ரீ மகான் படே சாஹிபு ஜீவ சமாதி சித்தர் பீடம் உள்ளதா. இந்த சித்தர் பீடத்திற்கு ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் குரு பூஜை நடைபெறுவது வழக்கம். அதன்படி இன்று மகான் படே சாஹிபு கோவிலில் 159வது ஆண்டு குரு பூஜை நடைபெற்றதா. இதனை முன்னிட்டு படே சாஹிபு ஜீவ சமாதிக்கு மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டதா. அதேபோன்று சமாதி அருகேயுள்ள அமிதா குஜலாம்பே உடனுரை அருணாச்சலேஸ்வரருக்கு பால், பன்னீர், இளநீர் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று பூஜைகள் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். குரு பூஜையை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் பக்தர்களுக்கு தலைவாழை இலை போட்டு விருந்தளிக்கப்பட்டது. மகான் படே சாஹிபு குரு பூஜையினை முன்னிட்டு சாதி மதங்களை கடந்து இந்து, முஸ்லிம்கள் வழிபட்டு சென்றனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் இளைஞர் அணி ஊசுடு தொகுதி தலைவராக வீரப்பன் நியமிக்கப்பட்டுள்ளார். தொகுதி தலைவராக பொறுப்பேற்கும் வீரப்பன் இளைஞர் அணி தலைவர் KSP ரமேஷ் தலைமையில் ஊசுடு தொகுதி என்ஆர் காங்கிரஸ் இளைஞர் அணி உறுப்பினர்கள் மற்றும் தொகுதி பொதுமக்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்தனர். அப்போது அவர்கள் முதல்வருக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து பெற்றனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 8020 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 64,160 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1040 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை சட்டசபையில் நாளை பட்ஜெட் தாக்கல். முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்கிறார். புதுவையை மத்திய அரசு வஞ்சிப்பதாக கூறி சட்டசபையில் வாக்குவாதம். காங்கிரஸ் திமுக வெளிநடப்பு. புதுவையில் கனமழை பெய்ய வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். ரவுடி ஐயப்பன் கொலையில் 15 பேரிடம் விசாரணை, 2 பேர் சிக்கியதாக தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.